மூலமந்திரம். அன்பே சிவம், அறிவே தெய்வம், மனமே குரு, குருவே சரணம், தன்னை அறியும் அறிவே பூரணம். வரலாறு ஜோதி பார்க்க சொல்றாரு, நமக்குள்ள ஜோதி பார்க்க சொல்றாரு. அப்போ அவரு அந்த வேற சொல்றாரா? அதுதாங்க நமக்குள்ள ஜோதி பாருன்னா என்னென்னா, ஜோதினா பிரகாசமாக இருக்கிறீன்னு அர்த்தம். இப்போ ஜோதி உனக்குள்ளே இருக்குது, வெளியே போய் எங்கள் கும்பிட்டு மனசை ரொம்ப மூட நம்பிக்கையில் மொழிகி கிடக்கிறாங்கிறதுனால அவர் கொஞ்சம் மடமாற்றிறதுக்காக சொல்லிட்டு போனார். இது நான் வச்சிருக்கிற அடையாளம், இங்கே ஒரு ஜோதி எரியுது, இந்த முதுகு கம்பு ஏன் நிறுத்தியிருக்கிறேன்னா அங்கே நான் வச்சுருக்கிறேன். அவருடைய 1823ஆம் ஆண்டு பிறந்தார். 1823ஆம் ஆண்டு வள்ளல் பெருமான் பிறந்தார். அவர் அவதரித்த நாள். 1867ஆம் ஆண்டு அணையா அடுப்பு பற்ற வைக்கிறார். 1867 அணையா அடுப்பு பற்ற வைக்கிறார். இன்ன வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. 1873ஆம் ஆண்டு சத்திய ஞான சபை கொடியேற்றுறார் மேட்டுக்குப்பத்தில். சத்திய ஞான சபை ரோட்டு மேலேருந்து உள்ள 5 கிலோமீட்டர் மேட்டுக்குப்பம். அங்கே சத்திய ஞான சபை கொடியேற்றுறார் 1873. அந்த கொடியேற்றுற போது அவர் கொடுக்குறார் வாக்கியம், இந்த கம்பனுடைய முதுகுத்தண்டு இதில் 2 நாடி ஏற இறங்கி இருக்குது. ஏற இறங்கி நிதிட்டு இங்கே புருவ மையத்தை பாரு, சிற்றம்பளை, இது சிற்றபை, சிற்றபையில் பாரு, உத்துத்து பாரு, ஒளி தோன்றும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த காற்று சூடானா ஒளி தெரியுமில்ல, தோன்றும். இது ஒரு அடையாளத்துக்காக வச்சுருக்கிறேன், இதையே பார்த்துட்டு இருக்காதீங்க, உள்ளே பாடுறான்னு சொல்லிட்டு போனார். அதை சொல்லிவிட்டு 1874 அடக்காயிட்டார், 52வது வருஷத்தில். அது அவருடைய கோட்பாடு. ஆனால் இங்கே தான் பார்க்குறாங்க, அடையாளத்துக்காக வச்சுருக்குதுன்னா இதை உள்ளே பார்க்கணும். அப்போ உள்ளே பார்க்குறதுனா உடனே கிடைக்குமா? பின்ன உடனே கிடைக்குமா? ஏங்க ஏகப்பட்ட அழுக்கு வச்சுருக்கிறோம், ஏகப்பட்ட மூட்டையை வச்சுருக்கிறோம், இதெல்லாம் உடனே கிடைச்சிதுன்னா இந்த உலகத்தில் அத்தனை பேர் ஞானி ஆயிட மாட்டான். அத்தனை பேரும் இல்லைங்க வேதாத்திரி மகரிஷி, பரஞ்சோதி மகான்னு வள்ளலார் ஆகிருப்பாங்க. நீங்கள் எதுக்கு தவம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? 30 வருஷம் 40 வருஷம் ஏன் கஷ்டப்படுறீங்க? 12 வருஷம் ஆகணுங்க. 12 வருஷம் ஆகாத 2 மாதம் நான் சொல்லி கொடுத்துருவேன். அது முழுமையடைகிறதுக்கு 12 வருஷம் ஆகாத உங்களுக்கு தியானம் செட் ஆகாது. 100% செட் ஆகாது, கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் தொடக்கப்பள்ளி முடிக்கிறதுக்கு 12 வருஷம் ஆகிடுது இல்லையா? 1லிருந்து 5 வரைக்கும் முடிக்கிறதுக்கு உயர்நிலைப்பள்ளி 12வது வருஷம் தாங்க போகிறீங்க. உயர்நிலைப்பள்ளிக்கு போகிறதுக்கு 12 வருஷம் ஆகிடுதில்ல. அதனால் இது ஏங்க உடனே கிடைக்கிறதுனா உலகத்தில் இத்தனை அக்குறும்பு எதுக்குங்க நடக்குது? பின்ன நீங்கள் தொடர்ந்து தியானம் பண்ணணுங்க. 48 நாள் ஒரு மண்டல வைராக்கியமாக பண்ணினீங்களா, காலையில் 1/2 மணி நேரம், சாயந்தரம் 1/2 மணி நேரம் விடாமுயற்சியாக பண்ணினீங்களா, 48 நாள் தொடர்ந்து பண்ணிங்களா, தியானம் பண்ணலாங்கிற உணர்வு வரும். அது உணர்வு வந்துருச்சுன்னா அப்புறம் அதிலிருந்து 12 வருஷம் பண்ணணும். 12 வருஷம் தியானம் பண்ணி தொடர்ந்து பண்ணிட்டீங்களா, ஆயுள் காலம் வரைக்கும் தியானம் பண்ண வேண்டியதில்லை, பண்ண வேண்டியதில்லை. மௌனத்துலையும் இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஆல்ரெடி சிக்க மாட்டீங்க, நீங்கள் தான் விளைஞ்ச கட்டையாயிடுறீங்களே. என்னுடைய குருநாதர்கிட்ட நீங்கள் தியானம் எவ்வளோ நேரம் சாமி பண்ணுவீங்கன்னு கேட்டேன். நான் தியானம் பண்ணுறதில்ல பண்ணார். என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க, எங்களுக்கெல்லாம் சொல்லித்தரீங்க? நான் தியானத்துலேயும் இருக்கிறேன் பார். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், தியான நிலையிலேருந்து தான் பேசுகிறேன். என்னுடைய பிள்ளை மேலே நினப்பு, பையன் மேலே நினப்பு, பொண்டாட்டி மேலே நினப்பு, தொழில் மேலே நினப்பு வச்சுக்கிட்டு இருந்தால் உங்கள்கிட்ட எப்படி பேச முடியும்? வாயை தடுமாறுமே இல்லையா? வாய் தடுமாறுமே இல்லையா? தடுமாறுமே இல்லையா? அவங்களெல்லாம் மறந்துட்டு தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன் மறந்துட்டுனா, மறக்கிறேன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு செஞ்சுருக்கணும். அப்போ தான் அவங்க நினப்பு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. இந்த ஆள் சாமியார் மாதிரி உட்காந்துட்டு சொல்கிறான், நம்மளை பட்டினி போட்டு நம்ம ஊருக்கு கூப்பிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறான். இவன் என்ன நம்மளை பட்டினி போட்டான், அங்கே வெளியே ஒரு பொம்பளை பேசியிருந்தேன் எங்கள் வீட்டுக்காரம்மா, அங்கே போய் பாரு பௌர்ணமி என்ன கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறேன், என்ன பட்டினி போட்டு சாமியார் வேஷம் போட்டுக்கிறேன் எங்கள் வீட்டுக்காரன்னு சொன்னால் எனக்கு பழிக்குமா? நான் அவங்கள நிறைவாக வச்சிருக்கிறதுனால தான் எனக்கு கொஞ்சம் உதவி செய்கிறாங்க. பெத்த தாய்க்கு கடமை, கட்டிய மனைவிக்கு கடமை, பெத்த பிள்ளைகளுக்கு 3/8 24 வருடம் வரை கடமை. 3/8 அவன் பார்த்துக்கலாம். என்னங்க அது? இதுதான் சொல்கிறேனே, வார்த்தையோடவே புரிஞ்சிக்க முடியல. நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, அதுக்கு மேலே என்ன பண்ணுறீங்க? டிகிரி முடிஞ்சது இல்லைங்க, வேலை செஞ்சு இல்லை என்ன எனக்கு 1 கோடி கொடுப்பா, இப்போ 1 கோடி கொடுக்குறேன், லாஸ் பண்ணிட்டு வந்துடும், மறுபடியும் 1 கோடி கொடுப்பியா? மற்றவங்களுக்கு நான் சாதி பேரை சொல்லலை, மற்றவனுக்கு நமக்கு உள்ள மற்ற டிகிரி முடிச்சு கொடுக்குறான்ல, போய் பொழைச்சிக்கிறான்ல. அப்புறம் இன்னொருத்தனை பார்த்து இன்னொரு இனத்தை பார்த்து பொறாமப்பட்டு என்ன பண்ணுறது? அவன் ஏதாச்சும் காடுக்கார வாங்குறானா, ஊடுவா சேர்த்துறானா, கலெக்டர் ஆகிறான், தூதர் ஆகிறான், பெரிய IPS IAS நீதிபதி ஆகிறான், எப்படி ஆகிட்டு இருக்கிறான்? படித்து உயர்நிலைக்கு போகிறான்.
ஆனால் நீ காடு வாங்கணுங்கிற கரை வாங்கணுங்கிற சொத்து சேர்த்துனுங்கிறியே 3 எட்டுக்கு காப்பாற்றிவிட்டா போதுமில்லைங்க. அதுக்கு மேலே நீங்கள் பயணி சேர்த்து வளர்த்துறீங்க, அதுக்கு மேலே நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா அவனை சோம்பேறியாக்குறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அவ்வளோதான் உங்களோட. அதனால் பயிற்சி பண்ணும்போது உடம்பும் ஆரோக்கியமாயிடும், உடம்புல இருக்க நோய்டும் சரியாயிடலாம். நோய் நொடி சரியாயிருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. நோய் நொடி இதெல்லாம் நீங்கள் எந்த ஞான மார்க்கத்தில் போய் நோய் நொடி உத்தரவாதம் எங்களுக்கு சரியாயிருமான்னு கேளுங்க. எங்கேயாவது சில பயிற்சிலாம் கொடுக்குறாங்க, அங்கே போய் செய்யுங்க. அதை அவ்வளோ கொஞ்சம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், நோய் நொடியில் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது வேறு மெத்தேடாக இருக்கும். அது வேறு மெத்தேடாக இருக்கும். அது நோய் குணமாக்குறதுக்கு உண்டான பயிற்சியாக இருக்கும். நோய் குணமாக்குறதுக்கு உண்டான பயிற்சி இது இல்லை. கரெக்டாக இருந்தால் நோய் நொடி வராதுன்னு சொல்கிறேன், அதுதான் சொல்லுவேன். நோய் நொடி தீந்துரும்னு சொல்ல மாட்டேன். நோய் நொடி தீக்கிறதுக்கு உண்டான பயிற்சினா அது வேற, அது பிசிக்கல் தான். அது கிடையாது. அது ஆசனம், ஆசனங்கள். குமி நிமிரு, மூச்சை நல்லா வேகமாக இழுத்துடு. நான் வேகமாக இழுத்துடுன்னு சொல்லலையே. இல்லை, அழுங்காமல் நீங்கள் மூச்சு மேலே போகுதோ வருதோ இல்லையான்னு தெரியாததான் பண்ண சொன்னேன். அது வேறங்க. மனசுக்கு தாங்க எங்கள் பயிற்சி. புரியுதா? இங்கே கொடுக்கறது மன பயிற்சிங்கய்யா. உங்கள் மன சிக்கல் இல்லாத இருந்தாவே எந்த நோயும் வராதுங்கய்யா. உங்கள் மன சிக்கல் இல்லாத இருந்தாவே எந்த நோயும் வராதே. அவங்க டியூட்டியில் அவங்க கரெக்டாக இருக்காங்க பார்த்தீங்களா? நான் வேணும் சொல்லி இந்த டைம் கொடுத்துருந்தேன். அவங்க டைமுக்கு அதாவது கேட்டிங்கன்னா மனதுக்கு தாங்க பயிற்சி. மனிதன் வாழ்விலே துன்பம் யாவும் மனதினால் வந்த நோயடா, மனதினால் வந்த நோயடா. நோய் எதனால் வந்துச்சுங்கிறான்? பக்கத்து வீட்டுக்காரன் ரோட்ஸ் ராய் கார் வாங்கிட்டு போகிறானுங்க. சாவத்தானே போகிறான். நம்ம எங்கே அவ்வளோ பண்ண? உங்களுடைய தகுதி உங்களால் என்ன வாங்க முடியுமோ அடுத்தவனை கம்பேரஸ் பண்ணாத நீங்கள் வாழ்ந்தீங்களாங்க ஐயா, உங்களோட ராஜா யாருமே இல்லை. அடுத்தவனை கம்பேரஸ் பண்ணீங்களா உங்கள் நிம்மதி கெட்டு போயிடும். அடுத்தவனை கம்பேரஸ் பண்ணீங்களா நிம்மதி கெட்டு போயிடும். இங்கே கொடுக்குற பயிற்சி மன நிம்மதிக்கு மட்டும்தான், மன அமைதிக்கு மட்டும்தான். இங்கே காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான பயிற்சி இல்லை, நோய் நொடி தீர்க்கிறதுக்கு உண்டான பயிற்சி இல்லை. நான் யார், நான் எங்கேருந்து வந்தேன், நான் எங்கே போகணும், அதுக்குண்டான வழி தான். இப்போ நீங்கள் யாருங்கிறத காமிச்சிட்டேன். பஞ்சபூதம் உனக்குள்ளே காமிச்சாச்சு, நவக்கிரகம் உனக்குள்ளே காமிச்சாச்சு, பஞ்சாச்சரமணம். இதுக்கு மேலே எங்கே விளக்கம் சொல்ல முடியும்? அப்போ நீயே தான் கோயில், உள்ள பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தோருக்கு ஜீவனே சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே. பயிற்சி இது பண்ண நோய் எனக்கு எவ்வளவோ இருந்தது. டாக்டரே ஆச்சரியப்பட்டேன். 3 மாதம் பண்ண இப்போ சுகரு ப்ரெஷர் இல்லாமல் போச்சு. குறைஞ்சிடானா குணமாக்காது. நம்ம அந்த பயிற்சி பண்ணுறது குறையுது, வராமல் தடுக்குது. இப்போ யாருக்கு எந்த கேள்வினாலும் சங்கோஷப்படாது கேட்டு போங்க. கேள்வி கேட்குறத பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் இந்த நோய் தீந்திரம் நொடி தீந்திரங்கிறதுக்கு நான் உத்தரவாதம் இல்லை. அதுக்கெல்லாம் நான் படிக்கலை. சும்மா பொய் சொல்லி ஏமாற்றக்கூடாது மக்களை. எந்திர மந்திரம் கட்டுறது நோய் தீர்க்கிறதுக்கு நீ 1008 நோய் வச்சுருப்பேன், நான் தீர்க்க முடியுமா? நான் சொல்கிறது, நான் நோய் தீர்க்கிற மாதிரி இருந்தால் டாக்டருக்கு எதுக்கு 2 கோடி ரூபா கொடுத்து சீட்டு வாங்குறேன்னு கேட்குறேன். நான் நோய் தீர்க்கிற மாதிரி இருந்தால் 2 கோடி ரூபா கொடுத்து எதுக்கு சீட்டு வாங்குறீங்க? அப்போ 2 கோடி ரூபா கொடுத்து படிச்சுட்டு போகிறோம். பின்ன யார் அதெல்லாம் சும்மா பொய் சொல்கிறதுங்க ஐயா. எந்த ஞானியும் நோய் தீர்க்க முடியாது. அதெல்லாம் சித்திரங்களோட போச்சு. ஏன் சித்திரங்களோட போச்சுன்னா அப்போ விஞ்ஞான அறிவு இல்லை. அதை அதே சித்திரம் இன்னைக்கு இருந்தாலும் முடியாது, செய்ய முடியும். இவன் தான் விஞ்ஞான வளர்ச்சியில் மண்ணையும் வெண்ணையும் கெடுத்து வச்சுட்டானே. மண்ணு வெண்ணு கெட்டு போச்சுங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு ஒரு சித்தர் உருவானா கூட காப்பாற்ற முடியாது. எல்லாமே பூரா அலாபதியில் போய் போந்துக்குச்சு. அப்போ சித்தர் இருந்து ஐயா சொல்ற மாதிரி ஒரு இது பண்ணி கொடுத்தாங்கன்னா ஐயா, இப்போ நாங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த சத்சங்கமத்துக்கு வரோம். நீங்கள் உங்கள் யூடியூப்பில் கேட்ட மாதிரி
நம்ம என்ன சொல் போடுறோமோ அதுதான் நம்மளை எதிரொலிக்கும். இங்க அமைதியா இருக்கு. நம்ம என்ன நினைச்சு வாரோமோ அப்படித்தான் எல்லாருடைய மனதும் அந்த மன அமைதிக்காக வராங்க. நீங்க குரு எங்களுக்கு சொல்லித்தரீங்க. வீட்டுக்கு போனா வேற ஒரு தொலைநிலை மாறும்னா, இப்ப நாங்க இந்த தியானம் பண்ணும்போது இப்ப ஒரு சிலவங்களுக்கு வந்து அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ரூம் இருக்கும், பண்ணிக்கிடுவாங்க, செஞ்சுக்கிடுவாங்க. ஒரு பூஜை ரூம் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு 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 அமைதியான சூழ்நிலை இருக்கும். இப்ப நான் என்னன்னா, எனக்கு எப்படி இருக்குன்னா, இப்ப நாங்க என்னுடைய சூழ்நிலையில வந்து அடிப்படை வசதி எதுவும் இல்லை. நாங்க ஒரு வாடகை வீட்டுல வாழ்ந்தோம். அதுல எனக்கு தனிப்பட்ட ஒரு ரூம் இருந்துச்சு. இப்ப நான் என் சொந்த வீட்டுக்கு என்னுடைய இதோட வரும்போது எனக்கு இல்லை. இப்ப அந்த வேலை நடந்துக்கு இருக்கு. ஆனா இருந்தாலும் என் மன தூண்டுதல் நிக்கல. எனக்கு இந்த கேட்டு பண்ணி நான் ஒரு தூண்டுதல்ல நான் இங்க வந்திருக்கேன்னா, இப்ப இதுதான் ஒரு ரூம்னு வைங்க. இப்ப நான் வந்து பண்றதா இருந்தா எப்படி பண்றது? இப்ப இதுதான் ரூம். அவங்க காலைல ஒரு 3 மணிக்கு நான் எந்திரிச்சு பண்ணணுன்ற போது நீங்க மத்தவங்க யாரும் வரக்கூடாது அப்படின்னு இருக்கீங்க. எனக்கு இன்னமும் அப்படி ஒரு தனியார் ரூம்னா எனக்கு ஒரு 2 மாசம் ஆகும். நாங்க ஒரு அடிப்படை வசதி, அதாவது டாய்லெட் லெட்டின்னு வயசான அம்மா அப்பாவுக்காக போட்டுக்கிருக்கோம். அப்படி ஒரு ரூம் போட்டுக்கிருக்கோம். எப்படி இதை பண்றது? ஏன்னா ஒரு நம்ம நிறைய வாங்கிட்டு காத்துல விட்டுருக்கோம். அதாவது வந்துங்க ஐயா, நீங்கள் வந்து அந்த காலையில் நேரம் வந்து அவங்களாம் ஒர்க் பண்ணுற நேரம், குழந்தை குட்டிங்க பள்ளிக்கூடம் போகிற நேரம், அவங்க வெடிக்கால் எழுந்திரிச்சு வீட்டு கடமைகள் பெண்கள் செய்வாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. அவங்க அதனால் அதே டைமுக்கு நீங்கள் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் டைமை ஃபிட் பண்ணிக்க வேண்டாம். கால நேரம் தான் எல்லாத்துக்குமே. அப்போ அவங்க அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடம் அனுப்பிச்சிட்டு உங்கள் வீட்டில் வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் வெளியே போயிடுவாங்கல்ல. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரமாவது கூட அமைதியாக இருக்குமில்ல. அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்துங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்களுக்கு நேரம் ஒத்து வரலின்னா ஒத்து வர்ற நேரத்துக்கு நீங்கள் மாறிக்கணும். இதுதான் அறிவாளிக்கு உண்டான அடையாளம். ஏன்னா நீங்கள் அறிவு அறிஞ்சிருக்கிறீங்க, அவங்க அறிவு அறியல. சரி, இன்னைக்கு நான் எங்கன பண்ணிட்டு நாளைக்கு ஒரு பெர்மனன்ட்டான இடம் எனக்கு கிடைக்கின்ற போது மாற்றி நம்ம பண்ணுறதுனால அப்போ நீங்கள் மாற்றி பண்ணிக்கிங்க, தப்பு இல்லை. மொத்தத்தில் நீங்கள் தவம் பண்ணிக்கணும். கேள்வி அதிகமாக கேட்குறத விட ஏதோ ஒன்றுமே பண்ணாத இருக்கிறதுக்கு எதையோ ஒன்று பண்ணுன்னு தான் நான் சொல்லுவேன். 3 to 6 மணிக்கு பண்ணுறது சிறப்பு. அது எனக்கு ஒத்து வழின்னு மணிக்கு கேட்குற போது எதுவுமே பண்ணாத இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறது பரவாயில்ல தானே. இப்போதைக்கு பண்ணி அந்த அது நல்லது கண்ணு, தொடர்பு வச்சுக்க. உனக்கு வந்து ஒரு சூட்சமத்தை சொல்கிறேன்னா, தியானம் உனக்கு நேரம் கிடைக்கிறப்ப பண்ணிக்க, தப்பு இல்லை. இது ஃபஸ்ட்டு கேட்டகரி. 2வது, தியானம் கரெக்டாக செட் ஆகிறதுக்கு உண்டான சூட்சம சித்திரங்கள் சொன்ன மறைமுக நேரம்னா 3 to 6. இந்த 3 to 6ல் 3 விட்டு 5 உயர்ந்தது. நல்லா புரிஞ்சுக்க. 3 to 6 பிரம்ம முகூர்த்தம். அதில் உச்ச நேரம் 3 to 4. 3 to 4. இது பிரம்ம முகூர்த்தத்தில் உச்ச நேரம். 3 to 6 சிறந்த நேரம். 3 to 4 ரொம்ப ரொம்ப சிறந்த நேரம். 3 to 6 விஐபி நேரம். 3 to 4 விவிஐபி நேரம். ரெண்டுமே நல்லது தான். புரிஞ்சுதா? 11 to 12 உச்சம். 11 to 12 உச்சம். சாயந்தரம் பகலில் சூரியன் எந்தியே உச்சத்துக்கு போய் இறங்க பொழுதுக்கு வருவார். அதுதான் உச்சிக்கால பசின்னு பண்ணுவாங்கல்ல. அதனால தான் 11 விட்டு அது அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. தேவ ரகசியம் அதெல்லாம். அது எப்போ 11 விட்டு முற்பகல் முடியும்னு பிற்பகல் ஜாயிண்ட் ஆகணும். அக்யூரேட்டாக சொன்னால் 11:40 12:20. உனக்கு தலவசா புரியறதுக்காக சொல்கிறேன். அதனால் 11 to 12 ஒரு ஃபிட் ஆகல 1 மணி நேரம் அதுக்குள்ளே அடங்கிருமில்ல. பர்டிகுலராக சொல்கிறதுனா 11:40 to 12:20 அது உச்ச நேரம். சாயந்தரம் 5:45 6:15 உச்ச நேரம். சன்னு மறைஞ்சு நிலவு வர்றது. இவர் டூட்டிக்கு போய் அவர் டூட்டி ஜாயிண்ட் ஆகிற நேரம். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி இருக்குது. இதெல்லாம் நீ தியானத்தில் உச்சநிலைக்கு வரும்போது செட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு உங்கள் வீட்டில் பசங்க பிள்ளைங்களை பள்ளிக்கூடம் அனுப்பிச்சிட்டு வீட்டில் அவங்க வேலைக்கு கீழே போயிடுவாங்க, அல்லது ஏதோ ஒரு வேலைக்கு போயிடுவாங்க. பகலில் கண்டிப்பாக எந்த டைமும் 1 மணி நேரம் வீட்டில் ஆள் இல்லாத இருக்கிறாங்களோ கண்டிப்பாக 24 மணி நேரம் இருக்க மாட்டாங்க. அது கண்டிப்பாக தானே. அந்த அவங்க எந்த நேரம் இல்லையோ அந்த நேரத்தில் நீ 1/2 மணி நேரம் பண்ணு. 1/2 மணி நேரத்துக்கு மேலே வேண்டாம். நான் 1/2 மணி நேரத்துக்கு மேலே தியானம் பண்ண சொல்ல மாட்டேன்.
உன்னோட கடமை நிறைவாகிற வரைக்கும் தியானத்தில் மூழ்கி போகக்கூடாது. நான் தியானத்துக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டேன். தாய் தந்தையர் கணவன் மனைவி மக்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பேன். அவங்கள நல்லா வச்சுருக்கிறதுக்கு இந்த பயிற்சி. தியானம் இல்லாத வாழலாம், குடும்பம் இல்லாத வாழ முடியுமா? தியானம் கற்றுக்கிட்டு அத்தனை பேர் முக்தி அடையலாம். தியானம் பண்ணால் என்னென்ன தெரியாது வாழ்கிறான்ல நிறைய பேர், நல்லா வாழ்ந்துட்டு தான் இருக்கிறான். இது ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். பிறப்பெடுத்ததில் சித்தர்னா யார், உசுர்னா என்ன, ஆன்மாவனே தெரிஞ்சுக்கிறோம். அதனால் தப்பு இல்லை. ஆனால் குடும்பம்தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. குடும்பத்தை நல்லா வச்சுருந்தீங்கனாவே அதில் தியானம் வந்துடும். நான் தியானம் கற்றுக்கிட்டேன், எனக்கெல்லாம் நீ டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, இதெல்லாம் தூரப்பாங்க அப்படின்னா தியானம் வராது. தியானம் வரவே வராது. நீங்கள் நல்லா தியானம் பண்ணுறீங்க, மராதரா பண்ணுறீங்க, எத்தனை நாளாக எங்களுக்காக பாடுபட்டீங்க, நீங்களும் 20 வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக்கிட்டீங்க, இனிமேல் கொஞ்ச நாளைக்கு முழு நேரம் தியானத்தில் இருந்து அவங்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்கள உருவாக்கி விடணும். அது வரைக்கும் இந்த பயிற்சியை வச்சுக்கணும். இந்த பயிற்சியை இப்போ நீங்கள் வச்சுக்கணும். 8 மேலே அதில் இறங்கு. 8 மாதிரி குடும்பத்தில் விளையாடு. மனைவி கூட்டிகிட்டு ஊர் முழுவதும் சுற்று, சந்தோஷப்படுத்து. 3 நீ கலைவாணி, நீ கலைமகள். என்ன மகள்? புரியுதுங்களா? இன்ஜினியர் படிச்சிங்க, கலைமகள் தானே. 3 4 நீங்கள் மனைவியோடு இருங்க. லட்சுமி, செல்வம், செல்வாக்கு, குசியாக இருக்கிறீங்கள, அதுக்கு 4 எடுத்துங்க. போதாதா? போதுமா போதாதா? 4 குடும்பத்துக்கு. அப்போ நீங்கள் லட்சுமி. அப்போ இங்கே ஒரு 3 அறிவு, 4 வாழ்க்கை. என்னாச்சு? எத்தனை 8 ஆச்சு? 7 ஆச்சா? 8வது 57 பிறந்துடும். அப்போ நீ சக்தியாக மாறணும். ஏன் சக்தியாக மாறுற? உன் பையனுக்கு பொண்ணு பார்க்கணும், பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கணும், எல்லாம் பேசணும். மன வலிமை வேணுமில்ல? சக்தினா மூட்டை தூக்குறது இல்லை, மன வலிமை வேணுமில்ல? அப்போ நீ சக்தியாக மாறுற. அப்போ முதல் ஸ்டேஜில் நீ என்னவா இருக்கிற? சரஸ்வதி. 2வது ஸ்டேஜில் என்னவா இருக்கிற? லட்சுமி. 3வது ஸ்டேஜில் என்னவாயிடுற? நீயே கலைமகள், நீயே அலைமகள், நீயே மலைமகள். உங்கள்கிட்ட தான் இருக்குது. இடுப்பில் இருக்கிறா காமாட்சி, கண்ணில் இருக்கிறா மீனாட்சி, உச்சியில் இருக்கிறா விசாலாட்சி. இன்னும் வேலை என்ன வேணும்? எல்லா தெய்வம் உங்கள்கிட்ட இருக்குதுல்ல? புரியுதா? அவ்வளோதான். நிறைவா? சந்தேகமா? நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன டைமு கிடைக்குதா கண்ணு, அதில் தவம் பண்ண. தவம் பண்ணுறதுக்கு ஒரு டைம், ஏதோ ஒரு டைம் செட் பண்ணணுமில்ல? அதனால் கோயிலில் காலையில் வெடிக்காலம் மணி 5 விட்டு, இப்போ காலையில் 6 மணி கோயில்னா காலையில் 6 மணிக்கு திறந்தால் மத்தியானம் 3 மணிக்கு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு முறை வச்சுருக்காங்க. நம்ம வீட்டில் உனக்கு எந்த நேரம் செத்து வருதோ அந்த நேரத்தில், அதனால் உங்களுக்கு எந்த நேரம் ஒத்து வருதோ அதில் நீங்கள் பண்ணிக்கங்க. ஒன்றும் தவறு கிடையாது, வேறு ஒன்றும் இல்லை. ஐயா உங்களுக்கு எல்லாம் நிறைவா சந்தோஷங்களாங்க ஐயா? நீங்கள் அவர் கேள்வி கேட்க மாட்டார். அவர் தான் ரொம்ப நாளாக வந்து தெளிஞ்சு போயிட்டார். ஐயா ஆரம்பத்தில் வந்ததுக்கு இப்போ ரொம்ப தெளிஞ்சிட்டார், ஆன்மீகத்திலே முழுகிட்டார். அது அங்கே நடக்குதுயா. வீட்டில் முதல்ல என்ன எங்களெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போயிடுவாருன்னவங்க இப்போ அமைதியாக விளக்குல எழுந்திரிச்சு கழுவி வச்சு குத்தி. நீங்கள் என்னுடைய யூடியூப் போட்டு பாருங்கள். காட்டுக்கு போகிறத பற்றி சொல்கிறேன்னா வீட்டிலேருந்து பண்ணுறதை பண்ணுறான்னு அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் மாதம் கூட இங்கே போங்கன்றுவாங்க. ஐயா நம்ம ஏன்னா எதுவும் இந்த விளக்கு மாதிரி ஒரு எதுவுமே உனக்கு கண்ணுக்கு தெரியும். இது கூட ஒரு மரியாதைக்கு தான் நான் வச்சுருக்கிறேன். லைட் இல்லாத நல்லா எவ்வளோ தூரம் இருளில் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லது. உயிரினுடைய இருப்பிடம் இருள், உயிரின் இருப்பிடம் இருள், உயிரின் இயக்கம் ஒளி. உயிரின் இருப்பிடம் இருள், உயிரின் இயக்கம் ஒளி. அப்போ நாம் ஒளியை மறந்து இருப்புக்கு தானே போகணும். அப்பா விந்து அனுப்பிச்சார். கருப்பு பைக்குள்ளே இருள் இருக்குதா? அங்கே 100 வாட்ஸ் பல்ப் போட்டிருக்குதா? தாத்தா விதை போட்டார். அண்ணர் 3 ஏக்கரை காடு வச்சுருக்காரு, 7 ஊர் மண்ணுக்குள்ளே விதை போட்டிருக்காரா, மேலே போட்டிருக்காரா? அங்கே இருள் இருக்குதா, வெளிச்சம் இருக்குதா? புறா முட்டை விட்டுருக்குது, கோழி முட்டை விட்டுருக்குது. முட்டைக்குள்ளே இருள் இருக்குதா, லைட்டு போட்டிருக்குதா? அப்போ உயிரினுடைய இருப்பிடம் இருள், அதனுடைய இயக்கம். முட்டை வெடிச்சு வந்தால் வெளிச்சம். புரியுதுங்களா? உயிரின் இருப்பிடம் இருள். அதனால தான் இருள் சேர் இறைவனையும் சேரா. இருள் சேர்ந்தவனுக்கு தான் இருவினையும், அந்த முன்வினை பின்வினை சேராது. இருள் சேர் இறைவனையும் சேரா. இறைவன் பொருள் சேர். இறைவன் பொருள் எது? ஓம்காரம். அதுதான் இறைவன் பொருள். ஓம்காரம் தான் இறைவனுடைய பொருள். இறைவா, மணிகண்டா,
என்னுடைய முன்வினை என்னுடைய பின்வினை 2 மூட்டையும் கொண்டாந்துருக்கிறேனப்பா, இந்த இருமுடி உனக்கு இறக்கிட்டேனப்பா, எனக்கு பார்த்து நல்ல வழி காட்டப்பா, சஞ்சீத கர்மா, நான் தெரிஞ்சு பிராரத்த கர்மா, அதனால் முன்வினை பின்வினை 2 சேர்ந்து இருமுடியாக கொண்டாந்துருக்கிற இந்த 2 முடியும் கூட்டு இறக்கி வச்சுட்டு ஐயப்பா நீ ஏற்றுக்க நல்ல வழி காட்டப்பான்னு சொல்கிறான். இந்த ஐயப்பன்கிட்ட வேண்டிக்கிறீங்க. ஐம்புலன்களால் ஆன ஐயப்பன், பஞ்சபூதத்தினால ஆன ஐயப்பன், இந்த ஐயப்பன்கிட்ட வேண்டிக்கிறீங்க. உங்களுக்கு நீங்களே வேண்டிக்கிறீங்க. புரியுதுங்களா? வேற என்ன? அது அதிகபூர்வமா ஆன்மீகத்தை கொண்டு போனாங்க, நம்மளுக்கு அதவே பிடிச்சிக்கிட்டாங்க. வேற ஒன்றும் என்னென்னமோ கேட்கலான்னு தோணுது, மறந்து போகுது. அங்கே இருக்கும்போது நினச்சிட்டு வர ஒரே டைமில் எல்லாம் கேட்க முடியாது, கேட்டாலும் நிற்காது. நீங்கள் வந்து இந்த பயிற்சியில் ஈடுபாடு இருந்தால் நீங்கள் லாங்கில் இருக்கிறதுனால 2 மாதத்துக்கு ஒருக்கா வாங்க. 2 மாதத்துக்கு ஒருக்கா, அடுத்த 2 மாதம் கழித்து வந்தீங்களா இந்த பயிற்சி விட்டுறலாம். பையன் சொன்ன மாதிரி இங்கே பண்ணிக்கலாம். இங்கேருந்து மேலே போகிறது தான், இது மறுபடியும் செய்ய வேண்டியது இல்லை. ஃபஸ்ட்டு பிக்னிக் 2 செஞ்சாலும் தப்பு ஒன்றும் கிடையாது, செஞ்சாலும் தப்பு இல்லை, நல்லது தான். நீங்கள் வேண்டியதில்லை. ஏன்னா இதை நேரடியாக கொடுத்தனா உறுத்துற மாதிரி குறுகுறுன்னு வர்ற மாதிரி தலை பாரமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அதை நீங்கள் ஏற்கனவே தான் கூட பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நான் இப்போ ஆரம்பத்தில் அப்படி தான் கொடுத்தேன், இப்போ அதை கொடுக்கறது இல்லை. முதல்ல உங்கள் மனசை அமைதிப்படுத்தலாம். நெஞ்சுக்கு தேவை நிம்மதி. நெஞ்சுக்கு நிம்மதினா இங்கே தானே 2 துடிக்குது, இந்த துடிக்கிற இடத்த கவனிக்கணும். இந்த பக்கம் ஹார்ட்டு, இந்த பக்கம் லஞ்சு. அதை முதல்ல இதை கவனித்து பழகலாம். இங்கே போயிட்டு அது வேண்டியதில்லை. அடுத்த மாதம் கொடுக்கும்போது தவ நீங்கள் மறுபடியும் எப்பவும் பண்ண வேண்டியதில்லை. பிக்னிக்கில் ஒரு 2 மாதம், அதிகபட்சம் 3 மாதம் பண்ணால் போதும். அப்புறம் இங்கேருந்து படிப்படியாக நீங்கள் தான் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறீங்க. அந்த சூட்சகத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன், தெரிஞ்சுக்கலாம். இப்போ அங்கே வந்து உங்களுக்கு ஆகினே துரியன் துரியாது இதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனுடைய சூட்சகத்தை சொல்லித்தரேன். சூட்சகத்தை நான் சொல்லித்தரேன், உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க. நீங்க வீடியோவுல தொட்டு கொடுக்காத வித்த சுட்டுப்பட்டு சொன்னீங்க. ஆமா, இப்ப நாங்க முதல் முறையா செய்யும் போது நீங்க தொட்டு கொடுத்தா தானே நாங்க அந்த அதை தொட்டு கொடுக்கறது அடுத்த மாசம் தொட்டு கொடுப்பேன். நீ வர்றையாலியான்னு செக் பண்ணுவேன், வர்றையாலியான்னு செக் பண்ணுவேன். உடனே வந்தோடனே கிடைச்சிருமா? இல்லையா, கஷ்டப்பட்டாதீங்க. ராமானுஜரை திருக்கோத்தி நம்பி குருநாதர், ராமானுஜருக்கு திருக்கோத்தி நம்பி கேள்விப்பட்டிருப்பீங்க. ராமானுஜர் குருநாதர் திருக்கோத்தி நம்பி, திருக்கட்சி. அதான் திருக்கட்சி. ராமானுஜருடைய குருநாதர் திருக்கட்சி நம்பி. சாமி நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது. போய் நான் செத்து போனதுக்கப்புறம் வாடாங்கிறார். மறுபடியும் போகிறார், சாமி நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன். பரவாயில்லடா, போய் நீ நான் செத்து போனதுக்கப்புறம் வாடா. இவரும் 10 நாள் 5 நாள் போயிட்டே இருக்கிறாரு. என்னடா போயிட்டு வந்தேன் ஒருத்தருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் வந்திருக்க சொல்கிறேன்னா தனக்கெல்லாம் நான்னா, அந்த நான் கடவுள் ஐ காடுன்னா அது அவருக்கு மட்டும்தான் சொந்தம், பிரம்மனுக்கு தான் சொந்தம். நான் கடவுளுங்கிறது ஐ காடுன்னா நாம் ஐ காடு இல்லை, அதுதான் ஐ காடு. அப்போ இவர் நான் ராமானுஜன் வந்திருக்கிற, நான் செத்ததுக்கப்புறம் வாடாங்கிறார். அந்த நான்கிறது அகம்பாக வரக்கூடாது. அப்புறம் என்ன ஒன்றார், கொஞ்ச நாள் கழித்து போய் சுவாமி அடியேன் ராமானுஜன் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். வாடா உள்ளேங்கிறார். அடியேன் ராமானுஜன் வந்திருக்கிற சாமிங்கிறார். உள்ள வாடாங்கிறார். அப்புறம் தான் உபதேசம் கொடுக்குறார். அது மாதிரி அந்த நான்கிறது மறையணும். நான்கிறது மறைஞ்சாதான் அது உங்களுக்கு நிற்கும். ஆமாம், வேறு என்ன கேட்டீங்க? அதனால் நீங்கள் முதல்ல சொன்னதை செய்யணும். சொன்னதை செஞ்சீங்களா, எதுவுமே செய்யாத ஒட்டுக்க உங்களுக்கு தொடக்கப்பள்ளி, உயர்நிலை, மேல்நிலை, காலேஜ் எல்லாம் 4 புத்தகத்தையும் கொடுத்துற புரியுமா? நான் எல்லாத்தையும் எல்கேஜிலேருந்து எம்சிஏ முடிச்சுட்டு தான் சொல்ல வந்திருக்கிறேன். நான் எல்கேஜி விட்டு எம்பிஎல் முடிச்சிட்டேன். டோட்டலாக எல்லாத்தையும் பாட சொல்லி என்ன பண்ண போகிறீங்க? அதுக்குள்ள இங்கே என்னென்னா, இந்த 21 இந்த நூற்றாண்டில் என்ன மக்கள்கிட்ட இருக்குதுன்னா, கேள்வி எல்லாத்தையும் எடுத்து கேட்குறாங்க. 1 2 நாம் சொல்கிறது இதனுடைய ஓரியண்டாக கேட்டால் பரவாயில்ல, ஆன்மீகத்தை ஓரியண்டாக கண்ட கேள்வி கேட்டு குழப்பிக்கிறாங்க. அதனால தான் ஒரு நிலையறிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில தவிர பெரும்பாலான பேர் சொல்ல வர்றதில்லை. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு பல வருஷம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அவ்வளோ நிலைக்கு இவனை கூட்டி போக முடியாது. இவனுக்கு ஏகப்பட்ட குப்பையை வச்சுருக்கிறான். இப்போ நீங்களே 10 பேர் வர்றீங்கன்னா ஒரு சிலர் கேள்வியை கேட்க மாட்டாங்க. இல்லைங்க ரொம்ப
சொன்னதிலே புரிஞ்சுக்கிட்டுங்க, எல்லாம் நீட்டாக புரிஞ்சுக்கிட்டுமாங்க. ஒரு சிலர் ஒரு இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்க, ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒன்று தான் கேட்டீங்க, அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அது சில டக்குன்னு வர நம்ம தப்பு சொல்லலை. அவங்க என்ன நிறைய அந்த கேட்குறதுக்குன்னா நிறையா பக்கம் வாங்கி உள்ளே போட்டு வச்சுருக்கிறோம்ல, டிவியில் பார்த்து நெட்டில் பார்த்து குழம்பி போயிருக்குதுல்ல, அந்த குழப்பத்தையெல்லாம் இங்கே வந்து விடுது. அதெல்லாம் மறந்துடணும். நான் சொன்னதை மட்டும் 2 மாதத்துக்கு பண்ணணும். ஆனால் வேறையோட அதையும் பண்ணி இதையும் பண்ணினீங்களா 100% உடம்புல ரசாயன மாற்றம் வந்துடும். 2 தவம் கலந்து பண்ணால் கிராஸ் ஆகிடும். பண்ணவே கூடாது. இதை விட ஏற்கனவே தவம் செஞ்சது நல்லா இருந்ததுன்னா இதை விட்டுருங்க, என்னுடைய விளக்கத்தை மட்டும் வச்சுக்கோங்க. இல்லை இது படிப்படியே இதில் ஐயா சொல்கிறது கரெக்டாக இருக்குது, இதே லைனில் போகலான்னா அதையெல்லாம் தலைகளாக மறந்துடணும். அது எங்கே கற்றுருந்தாலும் சரி, இதில் மட்டும் லைனாக போகணும். போதும். சும்மா இரு சொல்லாருன்னா என்னங்க, கண்ணை மூடி சும்மா இருக்கிறது தானே. சும்மா இருக்குன்னா உங்களோட மனசு எப்படி இருக்குதுன்னு கேட்பேன். அதனால் உடம்புல ஏதோ ஒரு இடத்த காட்டுறோம். இது ஒன்றும் அதிசயம் கிடையாது. சும்மா இருந்தால் எப்படிங்க சும்மா இருக்கிறது, கண்ணை மூடுனா கண்டது வருதுன்னா உனக்கு ஏதோ ஒரு பிடிச்சி கொடுத்துறதில்ல. சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் இந்த குரங்கை வந்து சும்மா இருந்தால் உட்காராது. மனசு ஒரு குரங்கு. அவன் என்ன பண்ணுவான், அந்த டப்பாவை கையில் கொடுத்துருவான். அந்த கொட்டையில் இருக்கிற தண்ணி மோடாது அங்கே ஊற்றி ரெண்டுவான். அது பொழுதுனிக்கு மோடாது ஊற்றிக்கிட்டே இருக்கும். அது ஊற்றிக்கிட்டே இருக்க, தண்ணி குறையாது. அதனால் நம்ம எதையோன்னு பிடிச்சிக்க கூடாது. குரங்கு பிடிச்சி பாம்பு மாதிரி ஆயிடக்கூடாது. குரங்கு பிடிச்சி பாம்பு மாதிரி குரங்கு பிடிச்சி பாம்பு மாதிரி ஆகிட்டிங்களா என்றைக்கும் தவம் பண்ணவே முடியாது. நம்மளை முடிச்சு கட்டிடும். குரங்கு இருக்குது இல்லை, குரங்கு, அந்த குரங்குகிட்ட ஒரு பாம்பு குட்டி இருக்கலைங்க, அந்த பாம்பு செக் பண்ணி வேணாலும் பார்த்துங்க, அல்லது குரங்கு பிடிக்கிறவனை கேட்டு பாருங்கள். அந்த குரங்குகிட்ட ஒரு பட்டணத்தில் ஒரு பாம்பு இருக்குல்ல, சும்மா ஒரு குட்டி பாம்பை, பெரிய பாம்பை மடக்க முடியாது. இன்னும் ஒரு பாம்பு ஒரு காயத்தில் பொட்டணத்தை கட்டி கொடுத்துருங்க. அது என்னமோ நினச்சி பிரிக்கும் பாருங்கள். பிரித்த உடனே பிடிச்சிருங்க. பொட்டணத்தை பிரிச்சோன்னே வப்புன்னு அந்த பாம்பு பிடிச்சிடும். கூடாதுங்க, செத்து போயிருங்க. குரங்கே செத்து போயிருங்க. பாம்பு செத்து அதை விடாதுங்க, அதை விடாது. நைட்டு போலும் கிரன்னு கீன்னு கத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த பாம்பை வச்சுக்கிட்டே சுத்தம். கடைசியில் மயக்கம் போட்டு செத்து போயிருங்க. அது நீ கேட்டு பாருங்க குரங்காட்டிக்கிட்டு. நானும் செய்வழியே கேள்விப்பட்டது தான். டெத் ஆயிரும். குரங்கு பாம்பு பிடிச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. குரங்கு பிடிச்சி பாம்பு மாதிரி செத்தே போயிடும். நான் செய்வழியே கேள்விப்பட்டது தான். எனக்கு ஒரு சொன்னார் அந்த மாதிரி நாம் எதையோ ஒன்று பிடிச்சிக்கிட்டோமா தேவையில்லாத. இப்போ அவர் குழப்பத்தில் வந்தார்ல, மறுபடியும் நிறைய விளக்கம் சொல்ல முடி புரிஞ்சுக்கிட்டார். ஏன் சக்கரம் சுற்றுதுங்கிறாரு. அதனால தான் வச்சு காட்டு. நீங்கள் கேட்குறது எல்கேஜி குழந்தை எனக்கெல்லாம். நீங்கள் எந்த தெய்வத்துக்கிட்ட இருக்கிற உறுப்பை பற்றி காமிச்சினாலும் உங்கள் உள்ள இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, என்னுடைய யூடியூப்லாம் முழுசாக பாருங்கள். எல்லாம் பூரா பிச்சு வச்சுருக்கிறேன். இந்த சந்தேகம் வரக்கூடாதுன்னு. அதுக்கு தானே வெளிநாட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, தெளிவாக சொல்கிறீங்கன்னு. நம்ம மாதிரி அனைத்து நீங்கள் தாங்க பெருமாள். அப்புறம் இன்னொருத்தர் கேட்பாங்க, ஏங்க தெய்வம் ஒன்று தானே. அன்றைக்கி ஒருத்தர் கேட்டார், தெய்வம் ஒன்று தானே, ஒரே டிவைன் பவர், தெய்வீக ஆற்றல். இந்த டிவைன் பவருக்கு இத்தனை தெய்வத்து பேரை வச்சுருக்கிறானேன்னா அதுதான் சொன்னேன். கார்த்திகாயன் பெங்களூர்லேருந்து ஈரோடு வந்துட்டார். வர்ற வண்டியில் கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. பிளாட்ஃபார்ம் ஒன்று தானே. பெங்களூர் டு ஈரோடு 300 கிலோமீட்ரு. பிளாட்ஃபார்மா ஒன்று தான். ஐயாமே எடுத்துக்கிறேன், பொக்குன்னு போயிடுவார். மதுரையா, செங்கல்பட்டு எத்தனை கிலோமீட்ரு? 400 கிலோமீட்ரு. ஐயா செங்கல்பட்டு 400 கிலோமீட்ரு. பிளாட்ஃபார்ம் ஒன்று தானே. உங்கள் கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. நீங்கள் மெக்கானிக் ஃபோன் பண்ணுறீங்க, கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஏற்கனவே சொல்லிவிட்டு உங்கள் தெளிவுக்காக சொல்கிறேன். கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னு மெக்கானிக் ஃபோன் பண்ணுறீங்க. சார் எங்கே சார்? கார் ரோட்டு மேலே நிற்குதுடா. மறுபடியும் ஃபோன் பண்ணுறேன், மெக்கானிக்கே கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ரைட் சார், எங்கே சார்? கார் ரோட்டு மேலே நிற்குதுடா. ஃபோன் வச்சுட்டீங்க. மறுபடியும் ஃபோன் பண்ணுறீங்க, மெக்கானிக்கே கார் பிரேக் டவுன். சார் நீங்கள் ஏற்கனவே ரெண்டு சொன்னீங்க, எங்கே நிற்கிறீங்க? ரோடு தான். 1000 இங்கேருந்து அமெரிக்கா வரைக்கும் ரோடு தான். எங்கே நிற்கிறீங்க? நான் கரூரில் நிற்கிறேன். அப்போ கரூர் ஊரா? அதை மனசை வச்சது தானே. அப்போ நிர்வாக சீரமைப்புக்கு என்ன பண்ணி கேட்டுறீங்க? இடத்த கட் பண்ணி 5 பேர் இருக்கிறீங்க வீட்டில். உன் பேர் சொன்னால் 5 பசங்களுக்கு ஒரே பேராக திரும்பி பார்க்க மாட்டேன். அப்போ இந்த வித்தியாசம்லாம் எதுக்கு? நம்ம மனசுக்கு பிட்டாகிறதுக்கு. நான் கரூரில் நிற்கிறேன், கரூரில் அங்கேயே நெல் நான் வந்துடுறேன். கொடுமுடியில் நிற்கிறேன், அங்கேயே நெல் வந்துடுறேன். புரியுதா? இந்த ஊர் பேரெல்லாம் என்னென்னா பிளாட்ஃபார்ம் ஒன்று தானே. இதெல்லாம் சாதாரண எல்கேஜி குழந்தை விஷயம், புரிஞ்சுக்குங்க. அப்போ அதுலாம் நம்ம இதில் போய் மனசு சிக்கூட்டுக்கிறது.
அப்போ முருகனை ஏன் படைச்சாங்க? அப்போ இருப்பாக இருக்குதா சிவன், அது சிவம். எலக்ட்ரான் புரோட்டான் சுற்றுதா, சக்தி. எனர்ஜி கொடுக்குதா, மகாவிஷ்ணு. கடலில் கடைஞ்சி அரைச்சி வந்தால் தாங்க, திருப்பார் கடலில் கடைஞ்சி அரைச்சா தானே சாப்பிட்டது சீரணாகும். அது மகாவிஷ்ணு கடைஞ்சி அனுப்புகிறார். மகாவிஷ்ணு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அவருக்கு. அது ருத்ரன் எல்லா பக்கம் அனுப்பணும், ஃபோர்ஸாக இருக்கணும். எல்லாம் வாழ்ந்து முடிஞ்சாச்சு, தன்னோட சேர்த்திக்கணும். சிவம், மறுபடியும் சிவம். புறப்பட்ட இடத்துக்கு வந்தாச்சு. புரியுதுங்களா? இதெல்லாம் உடம்பு இயக்கத்துக்கு, டிவைன் பவருக்கு பேர் வச்சுருக்காங்க ஒழிய இந்த தெய்வஸ்தி அந்த தெய்வஸ்தி இல்லை. அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில் அரியும் சிவனும் ஒன்று, அறியாத வாயில். அதனால் தில்லை நாயகன் அவனே, திருவரங்கமும் அவனே. தில்லையில் யார் இருக்கிறா? ஐயவார் அப்படி நல்லா தூக்கத்துலேயே அப்படி மெய் மறந்து கேட்குறாரு. அருமை அருமை, அப்படி தான் இருக்கணும், கரெக்டு. அருமையாக சொல்கிறார், நினப்பு காரியத்தில் கண்டா இருக்கிறாரு. தில்லை நாயகன் அவனே. திருவரங்கத்தில் யார் இருக்கிறா? ஸ்ரீரங்கத்தில் இது அவனே தான். தில்லை நாயகன் அவனே ஆதி, திருவரங்கமும் அவனே, எல்லையான புவனும், புவனேஸ்வரிங்கிறாள், எல்லையான புவனும் அவனே, ஏகமுத்தி ஆனவன் அவனே, பல்லும் நாவும் உள்ளோர் பகுத்து கூறி மகிழ்வார். பல்லும் நாவும் உள்ளோர் பகுத்து பார்த்து, இப்போ நான் சொன்னல இதுக்கு இந்த இடத்துக்கு பேர், இந்த இடத்துக்கு பேருன்னு. பல்லும் நாவும் உள்ளோர் பகுத்து கூறி மகிழ்வார். வல்லவங்கள் பேசுவோர் வாய் புழுத்து சாவான். இதுக்கு மேலே வார்த்தை போட முடியுமா? சிவவைக்கியர் எந்தை வந்த ஒஸ்தி, உந்தை வந்த ஒஸ்தி. விவேக் சொல்கிற படத்தில் அது நீ பட்டையை போடுவியோ ராமத்தை போடுவியோ, இன்னும் செத்த நேரத்தில் வெட்டையை போட போகுது, அது யார் ஆள்றதுன்னு முடிவு பண்ணிக்கங்க. சீர்திருத்தவாதிங்க அவன், சீர்திருத்த. அதனால தான் அவனுக்கு கலைவாணர்னு பட்டம் கொடுத்தாங்க. அவனுடைய சீர்திருத்தவாதிங்க. அதனால இங்க இதெல்லாம் வந்து நம்மளை அறிஞ்சுக்கணும். ஆன்மீகங்கிறது ஒன்று அறியறது தான். அதனால தான் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தான் கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் அறிவை, தன்னை அறியும் அறிவை, தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. உன்னை தவிர நீ யாரையும் வணங்குறதில்ல, எனக்கு மேலே தெய்வம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்க, திருமூலர் சொல்கிறார். அதனால தான் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு. இதையே மாற்றி போட்டு மக்களுக்கு புரிகிற மாதிரி பாட்டு எழுதியிருப்பான். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் சொல்கிறாங்க. இந்த பாட்டு தான் அது, இந்த பாட்டு தான் அது. அதனால் நீ எதை நினைக்கிறையோ அதுவாக மாறுற. அறிவில் தெளிவு தான். அதனால் தெய்வத்தை வந்து அதை அறிஞ்சு அனுபவிக்கிறது கஷ்டம். இதெல்லாம் என்னென்னா ஒரு வழிகாட்டி. அதனால் எனக்கு அந்த லைட்டு தெரியுது, இந்த லைட்டு தெரியுது, அந்த நிலா தெரியுது, சந்திரன் தெரியுது, சூரியன் தெரியுதுன்னு இதெல்லாம் எடுபுடி, இறைவனோட எடுபுடிங்க. இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. கண்ணை மூடனா சுத்த வெளிக்கு போயிடணும். இப்போ எடுத்தோன்னே கூட நான் உங்களுக்கு நேரடியாக பிரம்மத்தையே சுத்த வெளியே பாவின்னு சொல்லிடலாம். ஆனால் நீங்கள் எடுத்தோன்னே மனசு விட்டால் மனசு கண்டுபிடி விரிய ஆரம்பிச்சிடும். ஒரு ஸ்டெப்பாக போகணும், அப்போ தான் ஸ்டெப்பை உள்ளே வந்து இறங்கணும், வரணும். அது முக்கியம். இல்லாட்டி பின்ன இப்போ உங்களுக்கு இந்த படிநிலை தெரிஞ்சுக்கிட்டா, இந்த படிநிலை தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் முறையாக வருவீங்க. அதுக்கு தான் அந்த படிநிலையை வச்சிருக்கு. முறையாக வரணும். இல்லாட்டி பிள்ளைகிட்ட தாறுமாறா மேலே இருந்து கூச்ச பொத்துன்னு இடுப்புலாம் ஒடிஞ்சு போயிடாது. அதுக்கு தான் இந்த படிநிலைகள்லாம், வேற ஒன்றும் இல்லை. அதனால் நீங்கள் முறையாக செய்யுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. இப்போ தானே தெரிஞ்சுக்கிட்டீங்க. டிவிலையும் நெட்லேயும் பார்த்து குழம்பி போய் கிடக்கிறாங்க சனங்க. நீங்கள் அப்படி சிக்க வேண்டாம். இப்போ நான் சொன்ன பிறகு 2 மாதத்துக்கு செய்யுங்க. 2 மாதம் கழித்து வந்து அடுத்த நிலை தெரிஞ்சுக்குங்க. அடுத்த நிலை தான் உபதேசம் கொடுக்குறது. அதனால் வந்தோடனே தொட்டு கொடுத்துட்டான்னு கேட்டால், ஏற்கனவே நிறைய அப்படித்தான் ஆரம்பத்தில் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ ஒரு 6 மாதமாக தான் அப்படி நேரடியாக தொட்டு கொடுக்கறது இல்லை. ஏற்கனவே கண்ட தவத்தை பண்ணி கெட்டு போய் வந்திருக்கிறாங்க. அதனால் யார் எப்படி பண்ணாங்கன்னு தெரியாது. என்ன 2 மாதம் தானே பெண்ணா, 2 மாதம் கழிச்சு அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தொட்டு கொடுக்குறேன். அப்போ அங்கே தெரிஞ்சுக்கலாம். முதல்ல உங்கள் மனசு இங்கே நிற்குதான்னு பாருங்கள். இங்கே நிற்கலைன்னா அங்கே போக முடியாது. இதுலேயே மனசு நின்று பழவடினா இங்கே செய்ய முடியாது. அதுக்காக தான் இந்த பயிற்சி. ஆமாம்.
வேற ஒன்றும் இல்லை. நிறைவு பண்ணிக்கலாங்களையா? சங்கல்பம். திருவருள் கருணையினால் திருமேனி திருமுகம் பொன் நிறமாகட்டும், ஜெகவசியம் முகவசியம் மலரட்டும், நினைவு செயல் தூய்மையாகட்டும், அருளும் பொருளும் ஆள்போல் வளரட்டும், பஞ்சபூதங்கள் பாதுகாக்கட்டும், நவகோள்கள் நன்மை செய்யட்டும், விஸ்வரூபம் விரிந்து அருளட்டும், ஜீவன் சிவமாகட்டும், சிவமே பூரணமாகும். உயிர்கள் வாழ்த்து. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே. நன்றி நன்றி நன்றி. நல்லதே நடக்கும்.